ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. தன்மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தன்மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுமா, நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். தன்னை பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல வாயை திறந்து ஆமென் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கும், மற்ற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். தன்னில் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அதிசயம் செய்வாரே பலபோரே பலதரபரகபரபரம். நம்மை காக்கும் தகப்பனவர், நமது நிழலாய் நிற்கின்றவர். நம்மை காக்கும் ஓ தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். எத்தனை பிரச்சனை உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா நம்ம காக்கும்படிக்கு நமக்காக நம்முடைய தூதர் கட்டிட்டு இருக்கிறார். ஆமென். நம்மை காக்கும் தகப்பனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். தன்மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், ஜெயம் செய்வார். பலபரபரபரபரபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆமென். ஓ ஒரு செகண்ட் கூட நம்மை விட்டு விலகாதபடி ஒரு நாள் விலகினார், ஒருபோதும் கைவிடார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க போற பிரயாணங்கள்ல கர்த்தர் உங்களோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். பாடுவோமா? நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். தன்மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பரபரபரி பரபரி பரபரி உரப ஜீசஸ் ரபரபரபரபரபர துரபரபரபரப. உம்மை காக்கும் தகப்பனவர், நமது நிழலாய் நிற்கின்றவர். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கிறார். ஓ நம்மை காக்கும் தகப்பனவர், நமது நிழலாய் நிற்கின்றவர். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக எவனுமே நிற்க முடியாது.
உங்களுக்கு எதிராக ஆமென் அன்னைக்கு தாவீதுக்கு எதிராக ஒரு கோலியாத் இருந்தான் ஆமென். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்து இயேசுவின் நாமத்தினால் அவன் முறியடித்தான் ஆமென். உங்களுக்கு எதிராக எத்தனை மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம், ஆனா ஒருத்தன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் சொல்லுங்க. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டால் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார் ஆமென். ஒருவேளை தகப்பன் உங்களை கைவிட்டிருக்கலாம், தாய் உங்களை கைவிட்டிருக்கலாம், உற்றார்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனா என் அப்பா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆமென். அவர் உங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தன்னில் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ரகபலபரி பலதரப ருப்ரோஷி பரபரகபலபரி பரதரப. ஒப்பு கொடுங்க, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியை ஒப்பு கொடுங்க. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசுவின் பரிசுத்த அக்கினியா இறங்கட்டும். இயேசுவின் அக்கினி பரிசுத்த ஆமென். ஓ ரபரப ரப இயேசுவின் பொறுமை, கிறிஸ்துவின் பொறுமை அக்கினியா இறங்கட்டும். இருதயத்தில் இருக்க எல்லா கசப்புகள், கோபங்கள், வைராக்கியம் எல்லாம் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். சுத்திகரிங்க, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. எங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். உங்க போல எங்களை மாத்துக்கடடி, உடைய சாயலாக, உடைய ரூபமாக எங்களை மாத்துக்க. உடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீராமே. ஆழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். ஆழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, தவிக்காதே, பலபர பலபர் அவரே ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ரகபர பலபர பலதரம் சரீரத்துல பலவீனத்தின் ஒருவேளை தள்ளாடி போய் நீ என்னால ஒண்ணு செய்ய முடியாது கலங்கி போயிருக்கிற அன்பு ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு பலன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் பலன் அக்னியா இறங்கட்டும். பலவீனத்துல கிறிஸ்துவின் பலம் பூர்ணமாய் விளங்கட்டும். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். மீண்டும் நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். தன்மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்பா நீர் அதிசயம் செய்கிற தேவன், உடைய நாமம் அதிசயமானது. நீர் ஆலோசனை கர்த்தராவே. புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. Glory, glory, glory. தகப்பனும் தாய் கைவிட்டாலும் அவரை நம்மை அழைத்துக் கொள்வார். தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அழைத்துக் கொள்வார்.
bala bari kaba Dubro kabara bala bori brabara bara kabari bede Dubro brabara bala bre bede 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 bala கையால் தாங்குகிறீ கையால் தழுவுகிறீ கையால் தாங்குகிறீ எனக்கு உரியவரே சிவரங்கபரபலம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் இருந்த நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுங்க உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் ஆவில நிறைஞ்ச அப்படி அடிய பாசரே மனாதரபோ திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே உந்த பரிமளமே உலகெங்கும் மனமே உந்த பரிமளமே உலகெங்கும் மனமே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் ரபரகபரே பலதரபரபன லாவி 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 Bring the Holy Ghost Jesus 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 ora para bala ora para bala yaga para bala 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 Hallelujah என்னை இழுத்துக் கொள்ளு ஓடி வந்திடுவே என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கண்களில் நிறைந்தவரே நீடித்தவரே கைவிடா கண்மலையே கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் நீடித்தவரே கைவிடா கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் இருள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் நல்ல சந்தோஷமா நல்ல நடனத்தோடு அப்பாவுடைய சமூகத்தில் ஆனந்த சத்தத்தோடு உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் திராட்சை ரசம் பார்க்கிலும் உடைய நேசம் இனிமையானது ஆமே உடைய முத்தத்தினால் அவர் தம்முடைய வாயின் முத்தத்தினால் என்னை முத்தமிடுகிறார் என் மேல் பறந்த அவருடைய நேச கொடி நேசத்தால் நாங்கள் சோகமானோ நல்ல சந்தோஷத்தை அப்பாவுடைய அன்புல நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு அவருடைய அன்புல நிறைஞ்சு அப்படியே பாடுகிற ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே
உலகெங்கும் மனமே உச்சுண்ட பரிமளமே உலகெங்கும் மனமே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் இருந்த நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் இருந்த நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள் எரியட்டும் எரியட்டும், எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும், மாதிரி கிரியைகள் எரியட்டும். எல்லா கண்ணிகள் எரியட்டும் 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 எரியட்டும். அஸ்தரோத்தின் கிரியைகள் எரியட்டும், வலுசர்பத்தின் கிரியைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் ரத்தம் அக்கினியா இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு தேசங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அக்கினியா இறங்கட்டும். எல்லா வலுசர்பத்தின் கிரியைகள் எரியட்டும். தேவனுடைய ராஜ்யம் கடந்து வருவதாக. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பரிக்கும் ஸ்தலமே ஜனத்தாரின் மத்தியிலே பரிக்கும் ஸ்தலமே ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் அவர்கள் தேவனாயிருந்து எல்லாவையும் துடைக்கிறாரே. அவர்கள் தேவனாயிருந்து எல்லாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Hallelujah, Sione உட்வாசல் தேவனை நேசிக்கிறார். நேசிக்கிறார். உயர்த்திடுவோம் உம்மையே. தேசந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லுமா, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி அப்பாவை துதிங்க 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 துதிங்க. துதிக்கும் போதே மகிமை 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 மகிமை. யார் யார் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறாங்களோ நல்ல புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு பாத்திரம் நிரப்பி வழிவதாக. ஓ ரபரக பரபல பரபந்தர
ஜீவனதி மாயட்டு ஒவ்வொரு வீடுகள்ல ஜீவனதி மாயட்டு கிருபை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டும், தயவு இறங்கட்டு, காரணி இறங்கட்டு, அப்பா ஆராதிக்கின்ற இறங்கட்ட அப்பனை ஆராதிக்கும் ஜெபிக்க கிருபை 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 வல்லமை ஜபாபிஷேகம் இறங்கட்டு, ஜபாபிஷேகம் இறங்கட்டு, காமனாய் வளர்க்காமல் சபால மந்திரமா அப்பா திறப்பேன் ஜெபிக்கிறதாக அப்பா ஒரு அப்படி அபிஷேகம் இறங்கட்டு அப்பனை இன்னும் அப்பா நாங்கள் படித்து ஜெபிக்க ராஜாமத்தை நண்பகல் அதே சமயம் மத்தியாந்திரையிலே உங்களை கதறுகின்ற அபிஷேகம் இறங்கட்டு 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 ஜெப அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிரப்புங்கப்பா தாவத் கொண்ட ஒவ்வொரு அப்பா தேவஜன் தாவூது தீர்ப்பிதப்பா நீதிமை பசாகங்கள் வாக்கங்கள் திருத்தம் என்ற வார்த்தையின்படி அப்பா நீதிமை பசாகத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருக்கும் திருத்தம் உண்டாவட்டு தகப்பனை வான மண்டலங்களை இன்னும் கடல் செல்லட்டும் தகப்பனை அநேக மண்டலங்களை காணட்டும் ஆழ்கை கண்கள் திறக்கட்டும் ஆழ்கை மண்டலங்களை காண கண்கள் திறக்கட்டும் அப்பா ஆழ்கை கண்கள் திறக்கட்டும் தகப்பனை ஆழ்கை காதுகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி உணர்த்த ராஜா தோரா பாரா ஷீகா பாராங்க 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 அந்த நீ உண்டு பண்ணிக்கிற நன்மைகளை விசுவாசத்து வார்த்தைகளை பேசி பேசி சோதரிக்க கருவி உண்டாகட்டும் விசுவாசம் வார்த்தைகள் அதிகமாக பேசி அப்பா கிருபி உண்டாகட்டும் தகப்பனே அவிசுவாசங்கள் முறுமுறுப்புகள் அப்பா கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் வச்சு மாற்றிப்படுங்க வீணன கவலையை மாற்றிப்படுங்க ஓ ரிகானா ஷீகா பாராகா 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 எந்த புக்கபால் ஏகமான ஷீகால ஒவ்வொரு மலை போல வல்லமை அளவில்லாத வல்லமை ஒவ்வொரு பாத்திரங்கள் நிரம்பி 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 வழிட்டு ராஜா நிரம்பி 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 வழிட்டு தகப்பனே ஓ தன்னா மனாஷிக அக்னியா நிரப்பாப்பா அக்னியாயை மாற்றின உலகென்று அப்பா பாவ சாபங்களை எரிக்கின்ற அக்னியாக ஓ சாபன் சேர்லை கிளிகளை எரிக்கின்ற அக்னியாக ஒவ்வொருவரையும் மாற்றின தகப்பனே ஓர் மாலை நாங்கள் சேர்ந்து பாய்ந்து செய்யும் மாலை நாங்கள் மதுரை தான் என்ற வார்த்தையின்படி தேனிலை எதிர்க்க பலன் இறங்கட்டும் அக்னி பலன் இறங்கட்டும் அக்னியை இறங்கட்டும் ஓராகா மாஷியான ரிபுஷியான ரிபுக்கவா ஏகாபா நான் முன் சென்று உன்னிடம் ஜனப்பட்ட பலப்பட்ட 7 ஜாதிகள் முன்னே துரத்தி அவளை கையில் ஒப்பு கொடுப்பேன் நீ அவளை ஆளுகை செய்வாய் ஓராகா ஷீகா பாரா சங்கர் யாங்க ரிபுக்கபால் ஏகாமா நாராதா நாமானா ஷீகா பாராகபால் அப்பா திக்கெட்டு விடப்பட்ட பிள்ளைங்க பேசுங்க ஓ கேட்பாருட்டு அப்பா தைப்பாருட்டு தகப்பனை தைப்பாரு கைக்கின்ற விசாரிக்க ஆளுகின்றி இருக்கின்ற நான் இருக்கின்றேன் எனக்கு ஒரே தியானம் என்று அங்கலாய்க்கிற பிள்ளைங்களுக்கு இறக்கம் செய்யுங்க உதவி கிடைக்கட்டும் அப்பா வாய்ப்புகள் கிடைக்கட்டும் தகப்பனை அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கின்ற நன்மைகளும் கிருபை கிடைக்கட்டும் எதிர்பாராத வாசல் எதிர்பார நபர்ந்து எதிர்பார நன்மை கிடைக்கட்டும் அப்பா தகப்பனை ஏங்குகின்ற வாஞ்சிக்கின்ற அப்பா காரியங்களை ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே ஓ ரஹாதன ஷீகா வான மண்டல திறக்கட்டும் நன்மை கரை இறங்கட்டப்பா அப்பா அப்படி நன்மையில கரை இறங்கட்டும் தகப்ப நீருடைய கையை திறந்து அப்படி வாஞ்சி திருப்தியாக்கும் தகப்பனே ஓ ஷீகா பாரா ரங்கா இதுரை காணாத வல்லமை இதுரை காணாத மகிமை இதுரை காணாத அப்பா அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வைத்து ராஜா ரேகா மனாதா ரபாரகந்த ரபலாந்த ரபல் ஏகா பாரா பாரா ஷீகா பாராந்த ரபல் ஏகா பாரகந்த ஷீகா பாரஷியந்த ரபுக்கவல் ஏகா பலா சபலா ஒவ்வொரு பாத்திரமும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற புதிய துத்தியாக மாட்டோம் பழைய துருத்தி எடுத்து போட்டு அப்பா புதிய துத்தியாக மாட்டுறதாக அப்படி எல்லா வைராக்கியங்கள் கசல்கள் பகைகள் விரோதங்கள் எல்லாம் மாட்டுறதாக அப்படி அப்பா நீதி விசுவாசத்தில் அன்பு நிறைந்த புதிய துத்தியாக மாட்டு ராஜா ஓர் ஆகாஷி பாரா அந்த ஏகானா அந்த எல்லா இடுக்கங்கள் மாறட்டும் யாவலங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் அப்பா துக்கங்கள் மாறட்டும் தகப்பனே உயரங்கள் மாறட்டும் ஏசு நாமத்திலே சந்தோஷ ஆவியான நிரப்புனேசப்பா சந்தோஷ எல்லா மனக்கசமும் மாறட்டும் ஏசு நாமத்திலே ஆத்ம அங்கலாய்கள் ஆத்ம கசப்புகள் மாறட்டும் ஏசு நாமத்தாலே ஏன் இந்த ஜீவனை ஏந்த வாழ்க்கை என்று நினைக்கின்ற கதறின்ற பிள்ளைங்களுக்கு அப்பா அந்த வாழ்க்கையை மீதான ஒரு ஆர்வம் உண்டாகட்டும்
அப்பா நீ கொண்டு போய் நோக்கத்தை அறியட்டும், அபிஷேகம் அழகு அறியட்டும், அபிஷேகம் வல்லமை உணரட்டும், அபிஷேகம் அதிகாரத்தை உணரட்டும் ராஜா. தூரா பாரா ஷீகா பாரா பாரா ஷீகபா. ஓ அவர்கள் யார் என்று உணர்ந்து அப்பா ஆவிக்கிடைய விதத்திலே இந்த கையில் வேறுபட்ட கிரீடம் என்று உணரட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட உணர்வுள்ள எரித்த கொடுங்க சபா. எல்லா உணர்வற்ற கடிமையதும் எல்லா இதயங்கள் உடைக்கப்பட்டு போகட்டும். இயேசு நாமத்தால உண்மை கண்டுகொள்ளட்டும் அப்பா. உண்மை அன்பை கண்டுகொள்ளட்டும் அப்பா தகப்பனே. நீ கல்லோட அன்பை கண்டுகொள்ள அப்பா. நீர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்று ஒவ்வொரு விசுவாசிக்கிட்ட விசுவாச வரம் இறங்கட்டும், விசுவாச கண்ணி இறங்கட்டும். ஓ ரகா ஷீகா பாராபா. நடக்கின்ற காலையில் பார்த்த சோர்ந்து பக்கம் முன்னேறி செல்ல அப்பா ஒரு தகப்பனை அப்படிவிட அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா தடைகளை தாண்டி போக கிருபை உண்டாகட்டும். எல்லா எதிர்ப்புகளை சமாளிக்க கிருபை உண்டாகட்டும். ஓ வானமண்டல போல ஆவின் செய்யோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்து ஜெயிக்க கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒரு ஜெய அபிஷேகம் இறங்கட்டும், மேற்கு அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். தூரா பாரா ஷீகா பாரா பா ஷீகா பாரா ஹந்தர் யாந்தரபா. காலத்தை பாட்டை நிதான செயல்பட காலத்தை அப்பா வீணாக்க பிரயோஜனமாய் அப்பா தகவல் குறிப்பிட்ட காலங்களை குறிப்பிட்ட பணியை சுவிசேஷ பணி அப்பா ஊழிய பணி செய்து முடிக்க சுத்தம் செய்து உங்க வயல் அப்பா போற்றப்பட ஓ நல்லது உறுத்து முன்னேற ஊழியக்காரனே. நீ கொஞ்சத்து உண்மையா இருந்தா உன்னை நான் அநேகத்து அதிகார வைக்கின்ற அந்த வார்த்தையை அப்பா கேட்க அப்படியோட கிருபை உண்டாடுதாக அப்படி வாயிலிருந்து பாராட்டப்பெற மனுஷன் புகழ் உள்ளது உத்தமல்ல, ஆனால் தேவனால் புகழப்பட்ட உத்தம் என்று வார்த்தை அப்பா தகப்பன் நீர் புகழும் தகப்பன். அப்படிப்பட்ட கிருபி வாஞ்சிக்க மனுஷன் புகழ வேண்டும் என்று அல்ல ராஜா, நீர் புகழ வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை செய்யட்டும் தகப்பனே. அப்படிப்பட்டவர்களாக மாற்றுங்கப்பா. மனுஷ புகழ்ச்சி நாடி ஓடி போகின்ற ஓடி நடத்தி நிறுத்துங்க சப்பா. அப்பா நீர் உண்மை புகழ வேண்டும் என்று அப்படியோட வாஞ்சியோடு உண்மையாக உத்தமாக ஓட கிருபை இறங்கட்டும். இருதயங்களை மாற்றுங்க, இருதயங்களை மாற்றுங்க, இருதயங்களை மாற்றுங்க ராஜா. பூராபா ஷீகா பாரா ஷீகா பாரா சங்கரபல் ஏகா பாரா கா பாரா கா பாரா அந்தரபல். ஒவ்வொரு நேரத்துமே ஆசீர்வதிங்க 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 ஆசீர்வதிங்க. நீ கிருபைகளை இறங்கட்டும், நீ ஆசீர்வாத கரை இறங்கட்டும், நீ நன்மை கரை இறங்கட்டும் அப்பா. எல்லாம் அப்பா தாட்சியம் மாட்டோம், ஏழ்மை மாட்டோம், கத்திர மாட்டோம். குடிசை வீடுகள் அப்பா மாட மலையில மாட்டோம், குடிசை வீடுகள் இல்லாத தேசமா மாட்டேன். குடிசை வீடுகள் ஒவ்வொன்றும் அப்பா பில்டிங்கை மாட்டுங்க அப்பனே. நல்ல தங்கருக்கு வீடு கொடுங்க அப்பா. வீடு இல்லாமல் தவிக்கின்ற ஏழைக்கு வீடு வாசல் ஏற்பட்டுக்கிடுங்க. அதற்கு உதவி செய்கின்ற அநேக எழுப்புங்க. அநேக ஐஸ்வர்யான்கள் தனக்குன்னு சேர்த்து விட்ட எல்லா செல்வங்களும் அப்பா மக்களுக்கு பிரயோஜனமாகட்டும். மக்களிடம் பறிக்கப்பட்ட அப்பா உறிஞ்சப்பட்ட எல்லா பணங்களும் மக்களுக்கு செயலிடப்படுவதாக, மக்களுக்கு செயலிடப்படுவதாக ராஜா. தூரா ஷீகா பாரா ஷீகா பாரா ஷியாம ருபுக்கபால் ஏகாமா. மக்களிருந்து வாங்கப்பட்ட எல்லா உடைமைகள் திரும்ப மக்களுக்கு வந்து சேரட்டும், வந்து சேரட்டும், வந்து சேரட்டும் ராஜா. தூரா ஷீகா பாரா தேனா பாரா அன்பரி அந்த ருபுக்கபால் Dara bara shi bare bere 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 kamara bala bare bara ba ro re bara kamare bala dara bare bere de 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 ro shi bara kamare bala dara bare bere de ro shi bara kamare bala dara bare bere. Hallelujah, bring the Holy Ghost. Bara kamare bala dara bare bere de de. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Rebala rebara. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. rebara taraba rebara taraba. Rebara rebara taraba rebara. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். அப்பா எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் பாயட்டும். ஆமென். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். ஆமென். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். Glory, glory, glory. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். ஓ glory.
அறிவிக்கப்படாத இடங்கள்ல வேகமாய் சுவிசேஷம் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். எல்லா தடை உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். தடைகளை உடைக்கிறோம். எல்லா கட்டுகள் எரியட்டும், எரியட்டும். எங்கள் தேசம் முழுவதும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரட்டும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரட்டும். ஆவியானவரே எங்கள் தேசத்தை ஆரோக்கியம் செய்யுங்கப்பா. அப்பா, தேசம் பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் மாறட்டும். தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு வாலிப பெண்களும் பாதுகாக்கப்படட்டும். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இறக்கம் செய்யுங்கப்பா, தேசம் இறக்கம் செய்யுங்க, மன்னித்து இறங்கும். தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். கட்சிகளிடையே சமாதானம். ஆமே. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிடையே சமாதானம் உண்டாகட்டும். விவசாயிகள் ஆசீர்வதிக்கிறோம், விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, தேசத்துல அப்பா காணப்படுகிற எல்லா போதை வஸ்துகள் அழிக்கப்படட்டும். கள்ள சாராயங்கள் டாஸ்மாக் அழிக்கப்படட்டும். ஆமே, ஆமே. அப்படிப்பட்ட ஆலைகள், போதை வஸ்துகளை உருவாக்குகிற ஆலைகள், ஆமீன், சாராய ஆலைகள்லாம் அழிக்கப்படட்டும். அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி அழிக்கிறோம். எல்லா சாராய ஆலைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கள்ள சாராயத்தை செய்கிற ஒவ்வொரு தொழிலும் முடக்கப்படுவதாக, முடக்கப்படுவதாக. கஞ்சா அப்படிப்பட்ட காரியங்கள் அழிக்கப்படட்டும். கஞ்சா எந்தெந்த இடத்துல கஞ்சா அப்படின்லாம் இருக்கும் அதெல்லாம் ஆமே கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்படட்டும். ஆமே. அப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் விடுதலையாகட்டும். தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக. சுத்திகரிக்கப்பா. மக்களை பாதுகாத்து வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நீராட வேண்டும். வறுமையெல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமையெல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, 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 ராஜனே. அம்மாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்து உம்மை பாடி துதித்த ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபையின் தொடரட்டும். சகல எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விளக்கி பாதுகாக்கும். தொடர்ந்து உங்க பிரச்சனைகளோடு இருக்கட்டும். ஆவிக்குரிய ரகசியங்களை கட்டுதான் எங்களோடு பேசும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் உங்களை யாரையும் அன்போடு தவறால் பெண் கூடத்துக்கு வாழ்த்து வரவேற்கின்றேன். நாம் இந்த பெண்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு வாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிகளை நிறுவத்தை நாம் தியானிக்க கிருபை கொடுத்தார். சென்ற வாரம் 11ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் தியானித்தோம். மீதியுள்ள வசனங்களை நாம் தியானத்தை ஜெபித்து முடிப்போம். இல்லையா? வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல். இல்லையா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 9 பார்க்கலாம். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியம் இடருக்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கின்றார். எப்படி இருக்க விழுந்தும் போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பந்தது. இஸ்ரவேலர்
ஆண்டை கர்த்தர் யாரென்று அவங்களுக்கு அறியப்பட்டு இருந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை இன்னதென்று அவர்களுக்கு அறியப்பட்டு இருந்தோம். அந்த 10 வாதைகளையும் கண்டார்கள். அவங்களுடைய அத்தனை சந்ததிகளும் கிட்டத்தட்ட 7-8 தலைமுறைகளாக அவங்க அடிமைகளாக எகிப்து சாம்ராஜ்யத்தில் அந்த எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நாள் சந்தித்து மோசே என்கிற ஒரு இரட்சகனை அவளுக்காக அவள் மத்தியிலே கர்த்தர் எலும்பு செய்து ஹல்லேலூயா மோசே கையை கொண்டு கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கி பேத்தினாலும் ஹல்லேலூயா அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து மிகப்பெரிய அடையாளங்களை செய்து அற்புதங்களை செய்து ஹல்லேலூயா அவர்கள் கண்கள் காண, அது மாத்திரமல்ல செங்கடல் 2ஆக பிளந்தாரு. அது மாத்திரம் அந்த வனாந்தரத்திலும் இப்பொழுது உள்ள எந்த வசதிகளும், எந்த ஹோட்டல்ஸ் கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, இப்பொழுது உள்ளப்பது பேருந்து வசதி எதுவுமே கிடையாது. சாப்பிட உணவின்றி தண்ணீர் இன்றி நமக்கு இப்போ எங்களான தண்ணீர் கிடைக்குது, விலை கொடுத்தாவது நம்ம கேன் தண்ணி கிடைக்குது, நமக்கு கிடைக்குது. ஆனால் அங்கே அந்த காலத்தில் பாலைவனத்தில் அப்படி அவங்க கிணறு தோண்டினாலும் அதுக்கு நாள் ஆகும். அதுவும் தண்ணீர் பாலைவனத்தில் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட வேலையிலே கர்த்தர் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார், உணவு கொடுத்தார், இறைச்சி கொடுத்தாரு. அவளுக்கு பல அற்புதங்கள் செய்தார். அவங்களுடைய ஆடை கிளியவில்லை, பாதரிச்சு பழசா போகலை. எத்தனையோ அற்புதங்களை கண் கொண்டு அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. அத்தனையும் பார்த்து மோசே 40 நாள் மலைக்கு போன பிற்பாடு திடீரென்று நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசையை பார்த்தாங்க. மோசையை கூட இருந்த கர்த்தரை பார்க்கல, அவருடைய செய்களை பார்க்கல, அவரை யாருன்னு சரியாக அவங்க உணரலை. ஏதோ தேவைக்காக மாத்திரம் ஆண்டு சார்ந்திருந்தாங்க. உண்மையான கர்த்தர் தான் தெய்வம், வர எந்த தெய்வம் இல்லை என்பதை அவங்கள் மறந்து மறுதளித்து மோசை கீழே இறங்குறதுக்குள்ள அவங்களாக நகைகளை கொண்டு ஒரு கண்டுபிடி செய்து அதை வணங்கி ஆண்டவருக்கு கோபப்பட்டு எரிச்சல்பட்டு அதில் அநேகம் இறந்து போனாங்க. ஆண்டு அவர்களை சங்காரம் பண்ணினார். இப்படியாக ஒவ்வொரு முறையும் அவங்கள கத்தளிக்கும் பொழுது மோசை நின்று ஜெபிக்கின்றாள் இல்லையா. ஒரு கட்டத்தில் அனுப்பிச்சாரு, நீ போயிரு, நான் ஒன்றை மட்டும் நான் எப்படியா கொண்டு போயிடுறேன். அவங்க வணங்கா கருத்த ஜனங்கள் இவங்க எனக்கு எப்போவுமே வனாந்தத்தில் கோபம் முட்டுறாங்க, எரிச்சல் முட்டுறாங்க, நான் இவங்களை மொத்தமாக அழைக்க போறேன் என்று சொல்லும்போது மோசை நின்று ஜெபிக்கின்றார். பறந்து பேசி ஜெபிக்க. ஆனாலும் கடைசியாக அந்த கானானுக்குள்ள யோசுவா காலேப் தவிர யாருமே போகல. 20 வயசுக்கு கீழே உள்ள அந்த பிள்ளைங்க வளர்ந்து அவங்க தான் சொந்தத்தாங்க தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட யாருமே சொந்தரிக்க முடியல. அவங்களுடைய சந்ததியை சொந்ததுக்கு அவ்வளவு ஆண்டு எரிச்சல்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த காலங்களையும் சவுல எங்களுக்கு ராஜா வேணும் என்று ஆண்டரை கோபப்பட்டு ஆண்டவர் அதை விரும்பாம நானே உங்க ராஜா இருக்கு என்று சொன்னாலும் அதை செவி கொடுக்காம எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எல்லா ஜனங்களுக்கும் ராஜா இருக்கு, எங்களுக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் கூட ஆண்டவர் கொடுக்க விரும்பாதது, ஆண்டவர் செய்யக்கூடாததான் ஆண்டவர் எப்படியாவது செய்ய வச்சு அவங்கள ஆண்டுகிட்ட போராடி கெஞ்சி அழுது கெஞ்சி அவங்க தன்னுடைய இஷ்டப்படி ஒரு ராஜா ஏற்பட்டு கடைசி அந்த ராஜா அவங்களுக்கு கன்னியாக மாறினார். ஆண்டவர் சவுல தள்ளிட்டு தாவீதை கொடுக்கின்றார். தாவீது நன்றாக ஆளுகின்றார். தாவீதுக்கு வந்த பிறகு அவருடைய மலைமறைவினர் அநேகர் ஆண்டவர் தாவீது செய்த மாதிரி உத்தமமாக செய்யவில்லை. அப்புறம் இஸ்ரவேல் யூதா என்று 2 கோத்திரமாக பிரிந்தது. அநேக ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன செஞ்சாங்களா, விக்கிரக ஆராதனையை திரும்பவும் இஸ்ரேலுக்குள்ள கொண்டு ஜனங்களை வழிவிடக்க செய்றாங்க. உண்மையான ஆண்டவர் யாரு, இவருடைய வல்லமை என்ன என்று அவர்கள் உணரவில்லை, அறியவில்லை. அவங்க மற்ற ஜனங்களோட நீங்கள் ஒரு நாளுமே சம்பந்தம் கலக்கக்கூடாது, உங்கள் பெண்களை அவங்களுக்கு கொடுக்கூடாது, அவங்க பெண்கள் நீங்கள் எடுக்கக்கூடாது என்பது அவனுடைய பிரதான கட்டளை. என்ன என்று உனக்கு வேறு எதைகள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னால், நான் பரிசுத்தமாக நீங்களும் என்னை போல நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று அநேக கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தார். லேவியர் முழுவதும் பார்த்தாங்க. அத்தனை கட்டளைகள் கற்பனைகள், நீ இப்படி தான் பலி செலுத்தணும், நீ இப்படி தான் மலஜாதிக்கு போகணும், இப்படி தான் நீ யுத்தம் பண்ண போகணும் என்று ஒவ்வொன்றுக்கும் வீட்டை கட்டினா ஒரு பிரதிஷ்டை, ஒவ்வொருக்கும் ஆண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் வழக்கு வந்தால் என்ன செய்யணும், சண்டை என்ன செய்யணும், ஒருவன் கொலை செய்து ஓடும்போது அடைக்கலப்படுத்தல போகணும், ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டு எத்தனையோ சொன்னாலும் அவங்க அதுக்கு செவித்தினவர்களாக காணாதிருக்கின்ற கண்களையும் கேளாதிருக்கின்ற காதுகளையும் ஒரு கணனத்தில் அவங்களை பெற்று அவங்க ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய பந்து எப்படி இருந்ததா, அவங்களுக்கு சுருக்காக மாறினது, கண்ணி
பூமியாக மாறினது. இடரும்படியாக ஒரு கல் போல அவங்க அப்படிப்பட்ட பாகால் பந்தில் போய் அமர்ந்தாங்க. பாகாலுக்கு பலியிட்டாங்க, அதை புசித்தாங்க. ஜீவன் எல்லாத்துக்கு புசித்து தேவனுடைய ஜீவனுக்கு அவங்க அந்நீராக போனாங்க. ஆண்ட செய்த நன்மைகள் மறந்து போனாங்க. காணாத கண்கள் அந்தகாரப்படக்கூடாது. அவருடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணிருந்து தாவீது அவர் தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கின்ற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு கூட அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். இப்போ அப்படிப்பட்ட கடைசி காலங்களிலே ஒரு குரூப் அப்படியாக இருக்கின்றார்கள். ஆண்டவட்ட உதவிக்காக மட்டும் எம்மீன் உதவிகள், பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும், பிள்ளைங்க கருப்பத்தங்க கிடைக்கணும், அந்த பேர பிள்ளைங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல படிக்க வேண்டும், அவங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை வரணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், இப்படியாக உலக பிரகமான செல்ல சிறப்பு இருக்க வேண்டும் என்றே எப்பொழுதுமே இதை மாத்திரம் பார்த்து இன்னும் நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும், தேசக்காக ஜெபிக்கணும், அழிந்து போயின்ற ஆத்மாக்கள் ஜெபிக்கணும் என்ற பாரம் இல்லாமல் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றியம் போல பயன்படுத்துறவங்க இந்த நாள் இருக்கின்றாங்க. அவங்கள கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலத்தை ஆண்ட கிருபையை ஊற்றுகின்றார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனாங்க. அவங்க விழுந்து போனால் அவங்க இடறி போகிறதுக்காக அவங்க விழுந்து போனாங்க என்று கேட்டால் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு வைராகத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பது. அவங்க தவறி போனாங்க. தேவன் அவங்களுக்கு நியமித்த இடத்திலிருந்து, அவங்களுக்கு தேவன் நியமித்த ஸ்தானத்திலிருந்து இஸ்ரவேல் எஞ்சனோ நீ எஞ்சன நான் உன் தேவன் என்று ஆண்டு சொன்னாரு. ஆனால் அதை மறந்து அவர் தான் நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா, நம்மை உருவாக்கினவர், நம்மை படித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், ஹல்லேலூயா, நம்மை இம்மட்டு நடத்தினவர், நம்மளை போஷித்தவர் என்று மறந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நான் பிதான் என் கனம் எங்கே என்று ஆண்டு கேட்கின்றார். அப்படிப்பட்ட அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம இந்த ஜனங்கள் எனக்கு துரோகம் பண்ணாங்க, எனக்கு மோசம் பண்ணாங்க என்று நீங்கள் அநேக தீர்க்க சபத்தை பார்த்தீங்கன்னா ஓசியாயோ எல்லாவற்றிலுமே சொல்லுவாங்க. ஆண்டு சொல்லுவார், என்னை விட்டு அவங்க சோரம் பண்ணாங்க, நல்லா தண்ணி நினைக்கிறேன் இந்த தொட்டியை அவங்க விட்டுட்டு வெடிப்புல தொட்டியை அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க, சோரம் போயிட்டாங்க. ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி துரோகம் செய்து சோரம் போடுறாங்களோ அதே போல இந்த ஜனங்கள் மனவாளனுக்கு எனக்கு துரோகம் பண்ணி அவங்க கற்பலேருந்து அவங்க அந்நீதி இருக்கிற கையெடுத்து அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, என் கற்பனை கையெடுக்கவில்லை. அதனால் நான் அவர்களை ஒரு சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுத்தார்கள் இல்லையா. அதுக்கு பிறகு அப்படி பல காரியங்கள் அவங்களுக்கு நியாயவியல் காலத்தில் பல பலவான்கள் கையில் ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கின்றாரு. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இயேசு பக்கம் தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க? துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா ஆண்டு ஒவ்வொரு நியாயவியல் ஒப்பு கொடுக்கும்போது அவங்க ஆண்டவருக்கு முறையிடும் போது திரும்ப ஒரு ரச்சனை எழுப்பி அவங்க விடுதலை பண்ணியிருந்தார். இப்படியாகவே இஸ்ரவேலர்கள் வாழ்ந்திருந்தாங்க ஒரு ஸ்டெடி மைண்டோட. இன்றைக்கு வரையும் ஆண்டவர் தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஒரு சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய சந்ததி துன்புற்று வருகிறது. இயேசு கிறிஸ்து ஜீவன், அவர் தான் நம்முடைய பாத்துக்க வந்தவர், நம்முடைய பாத்துக்க அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் கொண்டு வாக்கு அவர் மேல் வந்தது என்று உணராமல் அறியாமல் ஒரு கணனத்தின் கண்களோடு கூட காணாத இருக்கிற செவிகளோடு கூட அப்படிப்பட்ட இதயத்தோடு கடினப்பட்ட இதயத்தோடு கூட இன்றைக்கும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஏன் விழுந்து போனாங்க? அந்த இடத்துல ஆண்டு நினைச்சாரா? புற ஜாதிகளை நம்மை ஹல்லேலூயா தேர்ந்து கொண்டார். நம்மேல் இரக்கம் வரத்தக்கதாக அவர்களை விழுந்து பொழுது நமக்கு அது ஒரு ரட்சிப்பாக மாறினது. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள திரும்ப ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்காக கர்த்தர் அவங்களை விலப்பினார். நம்மை எழுப்பினால நமக்குள்ள பங்கு ஸ்தானா இப்பொழுது புற ஜாதிகளுக்கு போயிட்டது. ஐயோ நமக்கு அது திரும்ப கிடைக்காது என்று அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கம் நாம் அதை எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கத்தை கத்த கொடுக்கத்தக்கதாக அவங்க விழுந்து போனாங்க, அவங்க இடறி போனாங்க. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறை எப்படி மாறிச்சு? குறைவு புற ஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவங்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக அப்படி இருக்குமா இல்லையா. அவங்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்ததால் இல்லையா. இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் தரித்திரனானால் இல்லையா. அவர் தரித்திரன் ஆனனாலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யா மகிமையின் ஐஸ்வர்யம் இறக்கத்தான் ஐஸ்வர்யம் நமக்கு கடந்து வந்தது. இஸ்ரவேலுடைய தவறு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. அவங்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக அல்லேலூயா ரட்சிப்பின் ஐஸ்வர்யத்தை கட்ட நமக்கு கொடுக்க அல்லேலூயா. அவங்க காட்டு ஒளிவு சுபா ஒளிவு மரம், அவங்க நல்ல ஒளிவு மரம், அவங்க விழுந்து போனனால அந்த கிளைகளை கட்ட தரித்து விட்டு எங்கோ கொடுத்த புறஜாதி நம்ம சுபாக்களை இல்லாத நம்மை
அல்லேலூயா. காட்டு ஒளிய மரத்தில் கிளையில கொண்டு நல்ல ஒளிய மரத்தை ஒட்ட வைத்தா. இது வந்து நம்முடைய தெரிந்து கொண்டல் அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய திறமை தாழ்ந்த அல்ல, அவருடைய கிருபை அனாதி தீர்மானம். அல்லேலூயா. இந்த ஜனங்களை நான் எனக்கு ஏற்பட்டேன் என்று சொன்னாரு. இவங்க என் துதி சொல்ல, என்ன வணங்க, என்ன நமஸ்கரிக்க நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அவங்க என்னை தள்ளிவிட்டு ஜீவன் இல்லாதலை பலியிட்டு புசித்து எனக்கு கோவம் மாட்டாங்க, என்னை எரிச்சல் மாட்டாங்க, சிருஷ்டியை தொழுது கொண்டாங்க. சிருஷ்டியை தொழுது கொள்ளாம உண்டாக்கப்பட்டவனாலே கர்த்தருக்கு கோபப்பட்டார்கள், எரிச்சல் விட்டாங்க என்ற வார்த்தையின்படி அவங்க அப்படி செய்தனால அந்த கிருபை வந்து நமக்கு வந்தது. அல்லேலூயா. புற ஜாதிகள் அழைக்கப்பட்ட அநேக தெரிஞ்சவங்களோட சிலர் அதே போல என்ன செஞ்சாங்களாம், முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டு வாழ்ந்தவங்க முந்தினர் வந்து பிந்தினர மாட்டாங்க. ஆனால் பிந்தினராக நாம் புறஜாதிகள் நாம் வந்து இன்றைக்கு முந்தினராக மாறி அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வந்து அந்த கல்யாண விருந்துக்கு பாத்திரவாங்களாக இல்லாதபடியினால் ஆண்டுச்சுனால் தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி, நீங்க போய் தெருவில் உள்ள குருடர்களை, சப்பானிகளை, முடர்களை, அப்படிப்பட்டவங்களை, திக்கற்றவங்களை கூடுங்க, அவங்க வந்து என் பந்தையை புசிக்கட்டும், நான் ஆயத்தம் விருந்தை சுதந்திரிக்கட்டும். அழைக்கப்பட்டவங்க அதை உதாசனம் பண்ண போயிட்டாங்க என்று சொல்லி அழைக்கப்பட்டவங்க அதை உதாசனம் பண்ணபடியால் எங்கோ கிடந்த நமக்கு அந்த கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய குறைவு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக, அந்த குறைவினாலே நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சா, அவங்க அப்ப நிறைவா இருந்தால், அவங்க ஆண்டுக்கு உண்மையாக வாழ்ந்தால், உத்தமமாக சேர்த்தால், அது நமக்கு எவ்வளவு ஆசனமாக இருக்கும். அல்லேலூயா. புற ஜாதியாராக உங்களுடனே கூட நான் பேசுகிறேன். புற ஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்பட்டேன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் வாழ்ந்தது. ஏனென்றால் அவர் ஒரு யூதன், அவர் ஒரு இஸ்ரவேலர். அல்லேலூயா. அவர் அதிலிருந்து மீட்கப்பட்டவர். அவர் அறியாம ஆண்டர ஜீவனுள்ள தேவன் என்று அறியாம மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வைராக்கியம் வாழ்ந்த பொழுது, ஆண்டோடைய அன்பு உணராம வாழ்ந்த பொழுது, அந்த அன்பு அவரை தேடி வந்த பிற்பாடு, அவர் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இதுதான் காரியம் என்று அவர் கண்ட பிற்பாடு, ஏன் ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போகணும், இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நரகத்துக்கு போவார்களே. இதுவரை என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. முழு மனதாக ஆண்டரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டரை ஆராதிக்கல, அவருக்கு முக்கியத்தை கொடுக்காம என்ன செஞ்சாங்க, ஆண்டோட அன்பு விட்டு விலகி அவங்க பாதாளத்துக்கு சென்றாங்க, நரகத்துக்கு சென்றாங்க. ஆனால் என்னுடைய ஜனம், இப்போ என்னுடைய ஜனம் வந்து அவங்க நரகத்துக்கு செல்லக்கூடாது, மீட்பு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வைரக்கம் பவுலுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருந்தார், புறஜாதிகளுக்கு நான் என்ன செஞ்சேன், அப்போஸ்தலனாக ஆண்டனை ஏற்பட்டான். ஹல்லேலூயா. அது எனக்கு சந்தோஷம். ஆனாலும் நான் ஏன் இனத்தாருக்குள்ள நான் என்ன செஞ்சேன், வைராக்கத்தை எழுப்ப வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சி. அவர்கள் சிலரை நான் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் ஊழியத்தை நான் என்ன நினைச்சேன், மேன்மைப்படுத்தின்றேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் புறஜாதி பட்டணங்களுக்கு அதிகமாக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அதிகமான கிருபை, ரட்சிப்பு, அபிஷேகம் யார் மேல ஊற்றப்படுது. அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில எல்லாரும் கூடி இருக்க அந்த வேலையில ஆண்டு அதிகமாக ஊற்றப்படுது. ஹல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில இஸ்ரேல் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதிகமாக அன்றைக்கு ஆண்டு சொன்னாரு, மாம்சம் யாருமே அவை ஊற்றப்படுறேன். ஹல்லேலூயா. மூப்பர் வாலிபர்கள் சொப்பனாங்க அன்பாங்க குமாரகுமாரர்கள் தீகஸ் சொல்லுவாங்க, என் ஊழியக்காரர்கள் மேல நான் விசேஷ அபிஷேகத்தை ஊற்ற போறேன். அது எல்லார் மேலையும், அதுக்கு முன்பதாக குறிப்பிட்ட ஒரு சிலர் மேல மட்டும் வந்து போன இறங்கி பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு பிற்பட அந்த கிருபையின் காலத்துல, கிருபை பிரமாண காலங்கள யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் என் பிள்ளைங்க மாறுறாங்களோ அதிகாரம் கொடுக்கு, அந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆவின் அபிஷேகத்தை நான் பொழுந்தல போல என்று சொன்னப்பட்ட பிற்பாடு, அதே போல அன்றைக்கு மேலிட்டறையில புறஜாதிகள் மேல அந்த கிருபை இறங்கி வந்தது. அவங்கவுங்க மூல பாஷையில பேசுறாங்க. அல்லேலூயா. கூடி இந்த எல்லா மக்களும் ஜெபித்த எல்லா மக்களும் இஸ்ரவேல் அல்ல. அல்லேலூயா. அங்க புறஜாதிகள் கூடி வந்தாங்க, அவங்க மேலேயும் பொழியப்பட்டு அவங்களையும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதிலிருந்து பேதுரு, பவுல் அதிகமாக புறஜாதி பட்டணங்களுக்கு சென்று அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய தொகை பெருது ஆகிக்கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து பவுலுக்குள்ள ஒரு இருக்கிறது, ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் என் ஊழியத்தை இன்னும் நான் மேன்மைப்பட்டேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அவர்களை தள்ளிவிடுதல், உலகத்தை ஒப்புற வாக்கு
இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. ஹல்லேலூயா. அவங்களை தள்ளி விடுறதே உலகத்துக்கு புறஜாதிகளையும் ஆண்டவரையும் ஒன்றா ஆக்குனா, நம்ம இணைந்தால் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டா அது எப்படி இருக்கும், உலகத்துக்கு இன்னும் அதிக மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மரித்து போன ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுந்தது போல இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜனம் மரித்து போனது போல ஆண்ட அன்பு அவங்க துண்டிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆண்டு வல்லமையில அவங்க துண்டிக்கப்பட்டு போயிட்டாங்க. இவர்தான் என் கடவுள் என்று அறியாம இன்றைக்கும் யூத ஜனங்கள் இஸ்ரேம்ல அழுகின் சுவர்ல போய் நீங்க திரும்ப வாங்க, எங்களை ரச்சிங்க என்று சொல்லி அவங்க அழுகின் சுவர்ல போய் முட்டி முட்டி அழுகிற காட்சி இன்று காண முடியுது. அவங்க காணாத கண்களையும் கேளாத காதுகளையும் அந்த உணராமல் இருக்கின்ற அந்த கடின இதயத்தை அவங்க கொண்டு ஆண்டுடைய ஜீவன கண்ணீராக இன்று வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டுடைய பிரதான நோக்கம். ஆண்டு இயேசு பூமியில வந்த நோக்கம் இழந்து போனதை இஸ்ரேலை திரும்ப கொண்டு வர. ஹல்லேலூயா. ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. கெட்டு போன அவர்களை திரும்ப தன் மந்தைக்கு சேர்க்க அவனுடைய பிரதான நோக்கம் என் ஜனங்கள் என்னுடைய அந்த ஒரு ஸ்திரீ ஆண்டு என்னுடைய பிள்ளைகள் சொஸ்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டு சொன்னாரு, நான் என் பிள்ளைகளுக்கு தான் முதல்ல அப்போ, அதுக்கு பிற்பாடு என்னது புறஜாதிகளுக்கு மற்றவங்களுக்கு அதுக்கு தான் முதலாவது என் பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு என்று சொல்றாள். இல்லையா. காணாமல் போன இஸ்ரேலை குறித்து அவருக்கு அவ்வளவு அவங்க மேல அன்புகள். இல்லையா. எப்படியாவது அந்த ஜனங்கள் ஆண்டவர் அவங்க ஆராதிச்சுங்க, பலி செலுத்தினாங்க, ஆண்டவர் மேல அன்பா இருந்தாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்தார்கள். இல்லையா. அந்த அன்பு நிமித்தம் இன்றைக்கு அவங்க வழிவிலகி போனாலும் அவங்க மேலேயும் வழி விலகி போனவங்க, தவறி போனவங்க, இடறி போனவங்க மேலேயும் தேவனுடைய அன்பு பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அவர்களை கயிறுகளால் கட்டிழுத்தேன், அன்பின் கயிறுகளால். ஹல்லேலூயா. மனுஷன் கட்டியிருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் கட்டி இழுத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன ஒவ்வொரு நபருக்கு முன்பதாக ஒரு கதை இருக்கும். ஆண்டவர் எல்லாரையும் எனக்கு நீ பாவம் செய்த, எனக்கு கீழ்ப்படியில, நீ என்னை உத்தமமா சேவிக்கல, எனக்கு ஒரு பாவம் செய்த என்று உடனடியாக யாரையும் நியாயம் திருப்ப மாட்டாள். இல்லையா. உடனே யாரையுமே தள்ளிவிட மாட்டாள். நீ எனக்கு தேவையில்லை, உன்னை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று யாரையுமே வெறுக்க மாட்டாள், யாருமே தள்ளிவிட மாட்டாள். இல்லையா. அவங்க இந்த பூமியில வாழ்ந்த கடைசி நொடி வரைக்கும் ஆண்டு தன்னுடைய பிள்ளைகளை ஊழியக்காரங்க தூதர்களை அனுப்பி அனுப்பி எப்படியாவது தன் அன்புக்கு வந்துட வேண்டும், தன்னுடைய ஜீவனோடு ஏற்றுக்கொண்டு தன்னோடு கூட பல வருடத்தில் அவங்க எப்படியாவது பங்கு பெற வேண்டும், அவங்க இழந்த ஸ்தானத்தை அவங்க திரும்ப எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சோடு ஒரு மனதிற்கத்தோடு ஆண்டு நீடிய சார்ந்து மிகுந்த மனதிற்கம் உள்ளார். இல்லையா. அவரை போல மனதிற்கும் யாருக்குமே கிடையாது. ஒரு நல்லவங்க மேல நம்ம மனதிற்கு வைக்கலாம், இவங்க நல்லவங்க நல்லா செய்யறாங்க, சரி இவங்க மேல இறக்க வச்சு இவங்களுக்கு உருக்க வச்சு இவங்களுக்கு நல்ல கருத்தை கொடுக்கலாம் என்று நினைப்பது உலக வழக்கம், மனித வழக்கம். ஆனால் ஆண்டவர் துரோகம் செய்த பிள்ளைகளுக்கும், தன்னை விட்டு விலகி போன பிள்ளைகளுக்கும், தன்னை மறந்த பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்யறாரா, மனது உருகி, ஒரு தாயை போல மனதிற்கு, ஒரு தந்தை போல அவங்க மனது உருகி, எப்படியாவது அவன் ரசிக்கப்பட மாட்டானா, என் மந்தைக்கு வர மாட்டானா, என் அன்புக்கு வர மாட்டானா, என்னை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டானா, எனக்கு செவி கொடுக்க மாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் அவர் ஏங்குகின்றார். இல்லையா. அப்படிப்பட்ட தோடு கூட கண்களோடு கூட ஏக்கத்தோடு கூட உங்கள் அருகில் இப்போ இயேசு இருக்கின்றாரு. நீ என்னுடைய வர மாட்டையா, நான் என் அன்பு எனக்கு கொடுப்பேன், நான் என் ரட்சிப்பை எனக்கு நான் கொடுப்பேன், நான் என்னுடைய ஆசிரியத்தை உண்மை நான் ஊற்றுவேன், நான் உன்னை என்னுடைய ஜனமாக நான் தேர்ந்து கொண்டு உன்னை நான் நிச்சயமாக ஆசிரியப்பேன், உன்னை நான் கண்டிப்பாக பெருக செய்வேன், உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன வியாதி பிரச்சனை என்னிடம் சொல்லி நான் உனக்கு விடுதலை தரேன் என்று கர்த்தராகிய இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். அவளை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ரட்சிங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க, வியாதியை மாற்றுங்க, என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியல ஏசப்பா என்னை மாற்றுங்க என்று ஒரு விஷயம் நீங்க ஜெபிக்க முடியாது. கர்த்தவங்க மேல கிருபை இருப்பா. நீங்க யாராக இருந்தாலும் சரியா இல்லையா, எந்த மதமோ எந்த மார்க்கமோ நீங்க எதை ஃபாலோ பண்ணா எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை என் ரட்சனை ஏற்றுக்கணும் சொல்லும்போது கர்த்தர் அப்படி கிருபைகளுக்கு கொடுப்பார். இல்லையா. முதற் பலனாக மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவு முழுவதுமே பரிசுத்தமாக இருக்கும், வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. முதற் பலனாக அந்த மாவு நம்ம எடுத்த மாவுல பிசைஞ்ச மாவுல அல்லேலூயா அந்த மாவு ஒரு படி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பிடி
ஒரு சோறை வந்து உதாரணம் சொல்றது போல முழு மாவு பரிசுத்தமாய்க்கு ஒரு அந்த கொஞ்சம் மாவு பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா. அதே போல வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாக்கும். நான் திராட்சை கொடி, நீங்கள் என்னோடு கூட இணைஞ்சால் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கத்தக்க நான் உங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும் இல்லையா. வேறானது கொடியோடு என்ன செய்ய இணைய வேண்டுமா இல்லையா. அந்த கனி கொடுக்கத்தக்கதாக நாம் வந்து திராட்சை செடியாக அவரோடு கூட இணைய வேண்டும். பிதா வந்து திராட்சை தோட்டக்கால நம்ம ஒரு நல்ல கொடியாக நம்ம திராட்சை செடியாக நட்டிருக்கின்றார். நாம் இயேசுவாகி அந்த கொடியோடு கூட இணைய வேண்டும் இல்லையா. இன்னும் கனி கொடுக்கத்தக்கதாக பிதா நம்மை சுத்திகரிப்பார் இல்லையா. நாம் அவருக்குள்ள வேர் கொண்டு ஒரு நிலைத்திருக்க என்று சொன்னால் என் அன்பில் அவனை நிலைத்து கொண்டு என் கற்பனைகளை கைக்குள்ள வேண்டும். நீ என் கற்பனை கை கொண்டா நீ என்னில் நிலைச்சுக்க என்று நான் ஒன்று சொல்லுவேன் என்று வேதம் சொல்கிறார் இல்லையா. நாம் அவரை நிலைத்துக்க சொல்லும் போது அவருடைய கற்பனையை ஆட்டோமேட்டிக்காக கைக்குள்ளும். யாரும் நமக்கு சொல்ல தெரிய தேவையில்லை இல்லையா. நாம் அவர் வேறனால் நாம் அவரோடு குழந்தை கொடியாக செடியாக இணைந்திருக்கும் போது ஹல்லேலூயா நம்முடைய கிளைகளை என்ன செய்யும் பரிசுத்தமாக்கும் ஹல்லேலூயா. வேறாகி அவருக்குள் நாம் வேர்கொண்டு ஹல்லேலூயா அவருடைய கற்பனைக்கு நாம் வேர்கொண்டு அவருடைய கட்டளைக்கு நாம் வேர்கொண்டு நாம் ஆளும்போது கிளைகள் வந்து என்ன செய்யும் பரிசுத்தமாக இருக்கும் ஹல்லேலூயா. சில கிளைகள் முறித்து போடப்பட்டு இருக்க காட்டு ஒளிவு மரமாக நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாய். ஆனால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள்ளால் இல்லையா. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்துப்படப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்துப்படப்பட்டன இல்லையா. காட்டு ஒளிய மரம், நாம் என்ன மரம்? காட்டு ஒளிய மரம் பிரஜாதிகள். ஆனால் இஸ்ரேல் யாரு? நல்ல ஒளிய மரம் இல்லையா. அந்த ஒளிய மரத்தில் அந்த கிளைகள் முறித்துப்படப்பட்டன. ஆண்டோடைய அன்பிலிருந்து அவங்களுடைய வல்லமையிலேருந்து அவங்க வந்து அவங்க கட் பண்ணப்பட்டாங்க, முறித்து போடப்பட்டாங்க. ஏனென்றால் ஆண்டு அவங்க ஆராதிக்கலை, ஆண்டு நேசிக்கலை, ஆண்டு கிருமங்க அவங்க பாம்பை செய்தாங்க, முறுமுட்டாங்க, கோபப்பட்டாங்க, வேசனம் பண்ணாங்க. ஆனால் நாம் அவங்க இருந்த இடத்துல அந்த நல்ல ஒளிய மரத்தில் காட்டு ஒளிய கிளைகள் நாம் ஒட்ட வைக்கப்பட்டு அந்த ஒளிய மரத்தின் வேருக்கும் அந்த சாரத்துக்கும் நம்ம உடன் பங்காளியாக கர்த்தர் நம்மை மாற்றாத அவருடைய கிருபைகள் இல்லையா. நாம் அந்த அதனால் என்ன செய்ய வேண்டுமா, நான் என்னை வந்து ஒட்டி வச்சுட்டாரு, நான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். யூதர்களுடைய ஆசீர்வாதம் அல்லேலூயா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக எனக்கு வந்தது அல்லேலூயா. யூதர் இருந்த அந்த இடத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் தமிழர்கள் எல்லாம் அதை தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய கிருபினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் என்ன செய்கிறோம்? என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரு? நான் இன்னைக்கு பஸ்தமாக இருக்கேன், நான் ஜெபிக்கேன், நான் ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ ஊழியம் பண்ணுறோம், இவ்வளோ சபையில கட்டினோம், இவ்வளோ ஊழியத்தை நாங்கள் வளர்த்தோம், அதனால் கர்த்தர் எங்களை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்ல ஒரு நாளுமே நமக்கு தகுதி கிடையாது. நாம் பெருமை பாராட்ட இடம் இல்லை அல்லேலூயா. அவங்க போனாங்க, அவங்க தள்ளப்பட்டாங்க, அவங்க ஆண்டுக்கு பிரியமா இல்லை, என்ன நேசர் என்று நாம் ஒரு நாள் சொல்லக்கூடாது அல்லேலூயா. வேறு ஒன்றை சுமக்கிறது அல்லேலூயா. அந்த வேறாக கிறிஸ்து அவர் நம்மை சுமக்கின்ற படியால் நாம் கிளைகள் அல்லேலூயா. அந்த வேரில் இருந்து அந்த சத்து அந்த சாரம் கிளைக்கு வருகின்ற படியால் தான் கிளைகள் உயிரோடு இருக்கின்றன இல்லையா. வேர் நம்மளேருந்து வேருக்கு நமக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் போனால் நாம் வந்து என்ன செய்வோம்? அவங்களை போல நாமும் கட் பண்ணப்படுவோம் இல்லையா என்பதை ஒரு நாள் மறக்கக்கூடாது இல்லையா. கிறிஸ்துவாகி அந்த செடியோடு கூட அந்த கொடியோடு கூட நாம் இணைக்கப்பட ஒரு கொடியாக இருக்குமானால் அவர் தான் எல்லாற்றுக்கும் காரணம் இல்லையா. அவர் நம்மை கனி கொடுக்க வைக்கின்றார், நாம கனி கொடுக்க முடியாது இல்லையா. நீங்கள் என்ன இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் என்னால் என் பிதாவை என்று நீங்கள் தானாக கனி கொடுக்க ஒரு நாளுமே முடியாது என்று கர்த்தர் சொல்கின்றார் இல்லையா. நீங்கள் என் நிமித்தம் அவர் நமக்குள் வந்தபடியால், அவர் நமக்குள் வாழ்கின்றபடியால் நாம் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கின்றார். வேதாசிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்கின்றோம் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆவியானவராக நமக்குள் இருக்கின்றபடினால் நாம் இந்த வேதத்தை பிறர் கற்றுக் கொடுக்க, போதிக்க ஹல்லேலூயா, பிறருக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்ல அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியான நமக்குள் இல்லை என்றால் அல்லேலூயா, அவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும்பொழுது நம்ம வீட்டு அவர் விலகி போகும்பொழுது நாம் ஒரு சாதாரண மனுஷன் போல மாறிவிடுவோம் அல்லேலூயா. அப்படிப்பட்ட
கிருபை நமக்கு ஆண்டு கொடுத்தபடியால், அவர் கிருபை இறங்கி நமக்கு கொடுத்தபடியால் நாம் அந்த சுபாவ ஒளி மாற்றி நாம் தூஷிக்கையோ அவங்களை கேளாம பேசவோ நமக்கு ஒரு நன்மை அதிகாரம் இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்க ஜெபிங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒவ்வொரு நாளும் அவனுடைய உள்ளம் எருசலேம் தேசம் மகாராஜனுடைய நகரம். ஹல்லேலூயா. அந்த எருசலேமுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் அவனுடைய அன்புல வர வேண்டும், அவருடைய ரட்சிப்புல வர வேண்டும் என்பது அவருடைய முழு நோக்கம், முழு ஏக்கம். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இருத்தின் பாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை இன்றைக்கு அவங்க தள்ளிவிட்டாங்க, இன்றைக்கு அவங்க அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவங்க இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. கடைசி காலத்திலே ஆண்டு வரும்போது ஒரு பங்கு யூதருக்கு அந்த உள்ளம் கடினப்பட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள கடைசி காலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்பு வரப்போகிறது. ஆண்டை ஏற்றுக்கொள்ள போறாங்க. அந்த கிருபையின் காலம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட எழுப்புல ஆண்டு ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லார் மேலையும் மாம்சமா எல்லார் மேலையும் அந்த அபிஷேகத்தை கட்ட ஊற்றி கொண்டிருக்கிறார். எந்த சபையோ, எந்த ஜாதி, எந்த மார்க்கமோ அவங்க யாரை பின்பற்றாலும் ஆண்டு அவங்க தேடி சென்று அவங்க ரசிக்கின்றார்கள். இல்லையா? அவங்களுடைய அவிசுவாசனால் நாம் நீதிமை மாற்றப்பட்டோம். அல்லேலூயா. அவங்க செய்த தவறால், அல்லேலூயா, அவருடைய அவிசுவாசத்தினால் அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள். நீ விசுவாசனால் தான் நினைக்கிறாய், மேட்டுமே சிந்தியாமல் பயந்துருகள். இல்லையா? அவங்க ஆண்டுக்கிறதுமாக அவிசுவாசமா பேசுறாங்க. ஒரு சின்ன சாப்பாட்டுக்கு, ஒரு சின்ன தண்ணிக்கு, ஒரு சின்ன இறைச்சிக்கு உடனே ஆண்டு பரிச்சயப்பட்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட பெரிய பெரிய காரியத்துல ஆண்டு நமக்கு அர்ப்பணம் செய்திருப்பார். பெரிய வியாதியில, பெரிய பிரச்சனையில, பெரிய கடன் பாரத்துல மாற்றிருப்பார். ஆனா ஏதோ ஒரு சிறு காரியம், சின்ன சின்ன காரியம் வரும்போது ஆண்டு டக்குன்னு மறுதளிக்க கூடாது. இல்லையா? மறுதளிக்கின்றோம். அப்படிப்பட்ட சிந்தியா இராமல், ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த தேவை சந்திக்க நீங்க வல்லவர், யெகோவா ஈரே என்ற எல்லா தேவையும் சந்திப்பீர் என்று விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. அவர்களை போல நீங்களும் தொடர்ந்து ஆண்டரை பரிச்சு பார்த்தா அவர் உங்களை தள்ளிவிடுவார். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. எதற்காக இதை வைத்து ஆண்டு எழுதி வைத்தார் என்றால், அவங்க அப்படி ஆண்டரை பரிச்சை பார்த்தாங்க, அழிக்கப்பட்டாங்க. நீயும் ஆண்டரை பரிச்சை பார்க்காத. அவங்க வேஸ்டம் பண்ணாங்க, அவங்க அழிக்கப்பட்டாங்க. நீயும் ஆண்டரை ஆண்டுக்கிறதாக வேஸ்டம் பண்ணாத. அல்லேலூயா. உன்னுடைய சரீரம் ஆண்டு தங்குற ஆணை என்று மறந்து பார்க்காதே. அவங்க முறுமுறுத்தாங்க, நீயும் ஆண்டுக்கிறமாக முறுமுறுக்காதே. அல்லேலூயா. ஆண்டு வெறுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம் முறுமுறுப்பது. ஆண்டு செய்த நன்மையை மறந்து எவ்வளோ 99 நன்மையை கர்த்தர் செய்வாரா. ஆனா நம்ம அதை நினைச்சிடும், பல வேலைகளை மறந்து போய் ஏதோ ஒரு செய்யாத ஒரு காரியத்துக்காக ஆண்டரை மறுதளிக்குவோம். அல்லேலூயா. மீது செய்த அந்த 99 நன்மையை மறந்து போகின்ற அப்படி இராதபடி நமக்கு ஒரு உணர்வுள்ள இறைய வேண்டும், ஒரு நன்றில் இறைய வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க எவ்வளோ செஞ்சீங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, நல்ல தொழிலை கொடுத்தீங்க, எனக்கு வேலை செய்ய சம்பாதிக்க நல்ல கைக்கால் கொடுத்தீங்க, நல்ல ஒரு வாய்ப்பு, என் வீட்டு பக்கத்துல எனக்கு ஆஃபீஸ் கிடைத்தீங்க, என் வீட்டு பக்கத்தில் என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தீங்க, நான் ரொம்ப தூரம் அலையாதபடி எனக்கு நல்ல ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்க கிருபை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. நல்ல எனக்கு நான் சாப்பிட சம்பாத்தியத்தை நானே உட்கொள்ள, நானே புசிக்க எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க. நான் அதை சாப்பிட எனக்கு கிருபை கொடுத்தீங்க. இன்றைக்கு சுகர்னால அநேகர் பாதிக்கப்பட்டு அந்த கொஞ்சம் கூட சுகர் சேர்க்காம காஃபி குடிக்காங்க. அதே போல பிரஷர்ல பாதிக்கப்பட்டவங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க. எவ்வளோ அது வேதனையோ சுபாங்க. ஆனால் உங்களை கர்த்தர் நன்றாக சாப்பிட வைத்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட உட்காரும் பொழுது ஆண்டை துதிக்க வேண்டும். இல்லையா? கர்த்தர் இந்த ஆகாரத்தை எனக்கு கொடுத்தப்பட நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு எனக்கு நல்ல சத்து வரட்டும், இதை கட்ட எனக்கு ஆசித்து தட்டேன் என்று நீங்கள் ஜெபித்து உணவு உட்கொள்ளும்போது அது உங்களுக்கு இன்னும் அது பலன் கொடுக்குமா. இல்லையா? அந்த ஆகாரத்தை சாப்பிட நமக்கு கத்த கிருபை கொடுக்கலாம். இல்லையா? அந்த ஒரு பிளேட் சோறு நம்முடைய கையில் கிடைக்க எத்தனையோ விவசாயிகள் இன்றைக்கு மறிக்கிறாங்க, எவ்வளோ பாடுபடுறாங்க. அவங்க வயலில் இறங்கி அத்தனை கடினமாக அவங்க வேலையை பார்த்தனால தான் நமக்கு அந்த ஒரு வேலை உணவு நம்ம கையில் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விவசாயிகள் நம்ம கத்த ஆசிக்கணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேசத்துல ஊழல் இல்லாத தேசம் மாற வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும். ஊழல்னால பாதிக்கப்பட்டு எத்தனை வேலை இழந்தாங்க, எத்தனையோ திறமையில ஜனங்கள், திறமையில நபர்களுக்கு சரியான அந்த விளைவிப்பு, அந்த பதவி, அந்த வாய்ப்பே கிடைக்காமல் திறமை இல்லாதவர்கள் பணத்தை கொண்டு இன்னைக்கு மேலே வர்றாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்றைக்கு பணம் பேசப்படுகிறது. யார் கையில் பணம் இருக்குதோ அவங்க டீச்சர்ஸை சேரலாம், அவங்க ஸ்கூலில் சேரலாம், அவங்க காலேஜில் படிக்கலாம், MBBS படிக்கலாம், அவங்க நீட் எக்ஸாமில் அவங்க மார்க் இல்லைனாலும் சரி, அவங்க படிப்பு இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க பாஸ் ஆகலாம், அவங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம சுற்றி போட்டி பெறாமல் இருந்த உலகத்தில் நம்ம தொழில் பண்ண விடாமல், நம்மளை வாழ விடாமல், வளர விடாமல், அப்படிப்பட்ட கண்ணிகள்
மனுஷங்க எத்தனையும் வைத்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைங்களை கத்த பாதுகாத்தாலும் இல்லையா, வேலை சத்தில் கத்த ஆசிரியத்தார், எத்தனையோ பராமரிமத்தில் சூழ்ச்சி மத்தியில் வஞ்சத்து மத்தியில் நீங்கள் வாழ கத்தவங்களுக்கு கிருபை கொடுத்தார். ஆண்டு ஸ்தோத்திரிங்க. என் ஆத்மா எனக்கு கத்துற ஸ்தோத்திரிய கத்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளுமே மறந்து போகாதீர்கள் இல்லையா. அவர்களை போல நாம் ஆண்டு செய்த நன்மைகளை மறந்து அப்படி ஜீவனுக்கு அநேக போகாமல் அவிசுவாசனால நம்ம அப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம இழந்து போகாமல் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாமல் விசுவாசத்தால் நீங்கள் நின்றுங்க. நீங்கள் பேசுங்க விசுவாச வார்த்தையை. கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட ஆண்டு அதிகமாக விசுவாச வார்த்தை ஊற்றினார். ஏனென்றால் ஆண்டு வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார் என்ற வார்த்தையின்படி எங்கு பார்த்தாலும் கொள்ளைகளும் ஒரு மனிதன் இன்னொரு காட்டி கொடுக்குறாங்க. நம்பிக்கை துரோகம் அதிகமாக எல்லா இடங்களையும் இன்று கிரியை செய்யுது. ஒரு மனுஷங்க நம்பி நம்ம பொறுப்பு கொடுக்கும்போது இவங்க நல்லா செய்கிறாங்க, மகன் போல் நீங்கள் நேசிப்பீங்க, மகள் போல் நேசித்து எல்லா பொறுப்பையும் அவங்க கையில் கொடுக்கும்போது ஒரு நாள் அவங்க அந்த உங்களை ஏற்றிட்ட உங்களையே அவங்க மறந்து உங்ககிட்ட சதி பண்ணி உங்களே அந்த இடத்துலேருந்து தள்ளிவிடுவாங்க. அதே போல் இன்றைக்கு பிள்ளைகளே என்று பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறாங்க. அந்த எடுத்து வளர்த்த பிள்ளைங்களும் இன்றைக்கு நினைச்சாங்க அந்த பேரண்ட்ஸை வீட்டை வெளியே தள்ளி சொத்தை அபகரிக்கிறாங்க. எல்லா இடங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்பிக்கை துரோகம் அதிகமாக நடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து நாம் என்ன செய்யணுமா இல்லையா, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்து நானும் என் பிள்ளைங்களும் வளமாய் வாழும் சந்தோஷமாக வாழும் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. அவிசுவாசனால் நீங்கள் கிருபை இழந்து போகாதபடிக்கு ஏசாயை போல ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னை சேஸ்திரபுத்திர பாகத்தை இழந்து போட்டான். அதே போல நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நாம் இழந்து போகாதபடி அது விலையேறப்பட்டது. கர்த்தர் எனக்கு கொடுத்த நான் ரட்சிக்கப்பட்டேன். அது ஏதோ ஒரு சாதாரண ஆக்சன் போல இல்லை. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஊழியம் பண்ணுறேன், ஆண்டுக்கண்டு வாழ்கிறேன் என்று எனக்கு ஒரு கிருபை இருக்கு. நான் மிகப்பெரிய பஸ்தான், நான் நல்லா பாடுறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன் என்று அல்ல, நான் நீதிமான் என்று கர்த்தவங்களை தேடி வரவில்லை. அல்லேலூயா. நீங்கள் பாவிகளாக இருக்கும்போது அவர் உங்களை தேடி வந்து தன்னை அன்பை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையிலே தான் அவரை நேசிக்காமல் அவரை தேடாமல் அவருக்கு ரொம்ப பாவம் செய்து அவருக்கு நமக்கு தொடர்பில் வாழ அந்த வேளையிலே கர்த்தரை தேடி வந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்து நேசித்தனால் நாம் அவிசுவாசத்தினால் நாம் எதையுமே இழந்து போகாதபடிக்கு விசுவாசத்தினால் நாம் நிற்கிறோம் என்று அறிந்து மேட்டுமே சிந்தியாயிராமல் பயந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தகரமாக பாவம் செய்யாதபடி நம்ம இதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எல்லா மேட்டான சிந்தைகளையும் நாம் எடுத்து விடுவோம். அல்லேலூயா. அந்த சுபாவ யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிப்போம். ஆண்டவரே அவங்களை ரட்சிங்க, அவங்களை தொடுங்க, அவங்களை சந்திங்க என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், வருகிறே காணப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் அவங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. அவங்க முந்தினராக இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு அவங்க தள்ளப்பட்டு பிந்தினராக மாட்டாங்க. பிந்தி இருந்த நாம் இன்றைக்கு முந்தி போயிட்டோம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்க உதாசனப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேகர் ஆண்டு ராஜ்யத்தில் அவரோடு கூட நம்ம அசனம்பசுக்கு வேணும், விருந்து சாப்பிட வேணும். அந்த கிருபை நினைத்து ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, இது என்னால் அல்ல தகப்பனே, நீர் முடிய தெரிந்து கொள்ள முடிய என்னை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, அதுக்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்ட சமத்தை தாழ்த்துங்க, ஆண்டோட ஜெபிங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டரை சந்தேகிக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஆண்டரை என் முறுமுறுப்பை மாற்றிப்படுங்க. ஆண்டரை என்னுடைய எல்லா அவிசுவாசம் மாற்றிப்படுங்க. தகப்பனே, நான் விசுவாசமாக இருக்கேன், கிருபத்தாங்க. நான் சந்தேகப்படாமல் இன்னும் விசுவாசிக்கணும் தகப்பனே. அவங்கள போல நான் முக்கிரம் பாவம் செய்யக்கூடாது தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைங்களை கழுங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள் நாங்கள் வளர, வேர் கொடுக்க, கனி கொடுக்க, உங்களுக்கு பிரதம வாழ, உங்களுக்கு சாட்சியாக எங்களை மாற்றுங்க என்று நீங்கள் ஜெபிக்க ஒப்புறீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க, மற்றவங்களை மாற்றணும். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நம்ம ஜெயிப்போமா? பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். ரீபாலா தாரா ஷா தாராபா, நீர் எத்தனை நல்லவர் அப்பா. தகுதியில்லாத எங்களுக்கு, காட்டு ஒளிமரமாக இருந்த எங்களுக்கு அப்பா, உடைய ரத்தத்தால நீதிமானாக மாற்றி இருக்கிறீரே, உடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீரே, எல்லா வாக்கு தத்தங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. மகிமை ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறேன். நன்றி அப்பா. உடைய கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க அப்பா, ஒரு நாளும் மேன்மை பாராட்டாமல் எங்க சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தை எல்லாம் உடைய கிருபை என்று சொல்லி உடைய சமூகத்திலே நாங்களும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் இணைந்து
வார்த்தையை கேட்ட அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் 100, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும், செழிக்கட்டும். உடைய மகிமை ஐஸ்வரியத்தினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். யாரும் குறைவா இருப்பது உடைய சித்தமல்லப்பா. எல்லாருக்காகவும் நீ தரித்திரராயிருக்கிறீர். எல்லாருக்காகவும் சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரியும். ஒவ்வொருவரும் நிரம்பட்டும். ஒவ்வொருவரும் நித்திய மகிமை பெறட்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உமக்காக கனி கொடுக்கட்டும். உமக்காக வாழட்டும். தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்துக்கோங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.